ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி அப்டேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே நமக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்கு. நம்மளோட லாகின் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். பட் எனேபிள் ஆகிடுச்சின்னு சொல்லி உடனே யாரும் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துறாதீங்க. யாருக்குமே அக்கௌண்ட் டீட்டெயில் ப்ராப்பராக ஆட் ஆகியிருக்காது. ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணோம். ஒரு சிலருக்கு நியூ பாஸ்வேர்டு வந்திருக்கும். நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு அவங்க எடிட் பாஸ்வேர்ட் பண்ணி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆடியோ மெசேஜஸ் வந்திருக்கு. ஃபுல்லாக கேட்டுருங்க. ஆடியோ மெசேஜெலாம் கேட்டவே உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது. ஃபுல்லாக கிளாரிஃபை கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நாம் எந்த லிங்க் வழியாக போய்ட்டு நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மை அக்கௌண்ட் லாகின் லிங்க்னே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் விசிட்டிங் திஸ் வெப்சைட் மஸ்ட் லிசன் த ஆடியோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிங்க்கை பார்த்தோன்னே கிளிக் பண்ணி உள்ளே போயிடாதீங்க. அதில் ஏதோ எரர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட் ரிலீஸ் ஆக என்ன டிலே ஆகும். கொஞ்சம் பொறுமையாக ஆடியோஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணலாம். லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் ஆப்ஷன் இருக்குது. சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தோன்னே என்டர் யுவர் மெயில் ஐடி ஆர் ப்ரொஃபைல் ஐடி, என்டர் யுவர் பாஸ்வேர்ட் கேட்கும். ஆல்ரெடி நியூ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓல்டாக இருக்கவங்க எல்லாருமே டைப் பண்ணி தான் வச்சுருப்போம். அது சேவ் கொடுத்துருப்பீங்க கூகுளில். ஜஸ்ட்டு டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகும். ஜஸ்ட்டு லாகின் ஆகிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு லாகின் ஆனோடனே பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மறுபடியும் நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடாதீங்க. மேலே பாருங்கள், மை அக்கௌண்ட் லாக் அவுட் 2 ஆப்ஷன் இருக்குது. மை அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் லாகின் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். நிறைய பேர்த்துக்கு இந்த எரர் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வரவங்க மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப என்ட்ரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்கானா லாக் அவுட்டுக்கு மேலே இருக்க ஆப்ஷன் மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட லாகின் ஆகிடும். உங்களோட பேஜ் வந்து லாகின் ஆகி உள்ளே போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த எரர் வரலாம். பட் இது எரர் இல்லை. ஒரு சிலருக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மேலே மை அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். மறுபடியும் கீழே லாகின் டீட்டெயில்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானா மை அக்கௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அதை கிளிக் பண்ணிடுங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வெல்கம், டேஷ்போர்ட், ட்ரைனிங் வீடியோஸ், ப்ரொஃபைல், ரெவல் ஸ்ட்ரக்சர், பே அவுட் லிஸ்ட்டு, வேலட் வித்ரா, லாக் அவுட் இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ஒர்க்கிங் வேலட், நான் ஒர்க்கிங் வேலட் எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம். ரெஃபரல் லிங்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். பட் நம்ம எல்லாமே அந்த பேஜில் தான், அந்த பேஜில் எடுக்க போகிறோம். நியூவாக வெப்சைட்டில் வேலட் செக் பண்ணுற இடத்துல பார்த்துக்க போகிறோம். ஜஸ்ட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறோம். அக்கௌண்ட் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். 3 ஒர்க்கு தான் இதில் இருக்குது. வேறு எதுவும் ட்ரை பண்ண வேணாம். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோன்னே மை ப்ரொஃபைல், அப்லோட் ப்ரொஃபைல் இமேஜ், எடிட் ப்ரொஃபைல், சேஞ்ச் பாஸ்வேர்டு, அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. நமக்கு ஒர்க்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு, அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் தான். இப்போ மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி பார்க்கலாம். மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். பட் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இருக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருந்தாலுமே இருக்காது. இந்த மாதிரி எம்டியாக தான் ஷோ ஆகும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது, சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு நியூவாக வந்தவங்க எல்லாருமே சேஞ்ச் பாஸ்வேர்டு தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் காமன் பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காமன் பாஸ்வேர்டாக இருக்கும்போது நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாத அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் எடிட் பண்ணி வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணும்போது மேபி உங்களோட காமன் பாஸ்வேர்டு இன்னொருத்தவங்க தெரிஞ்சு வச்சு எடிட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால் முதல்ல பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி ஷோ ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துலையும் மெயிலுக்கு ஓடிபி போனால் மட்டும் தான் நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண முடியும். சேஞ்ச் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னாலுமே ஓடிபி போனால் மட்டும்தான். இது ரொம்ப பெஸ்ட் ஐடியா. ஏன்னா எல்லாருமே அவங்கள பாஸ்வேர்டே தெரிஞ்சாலுமே நாம் வந்து எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் எடிட் பண்ண முடியாது. நமக்கு ஒரு ஓடிபி வரும்போது நம்மளோட மெயிலுக்கு தான் வரும். அதை வச்சு தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். அதில் சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிடலாம்.
சென்ட் இப்போ ஓடிபி கொடுத்தோன்னா ஓடிபி சென்ட் யுவர் மெயில் ப்ளீஸ் செக் யுவர் மெயில் இன்பாக்ஸ் அண்ட் ஸ்பேம் என்டர் ஓடிபின்னு கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் மெயில் செக் பண்ணுறேன். ஓடிபி வந்துருச்சு, நம்ம போடலாம். வெரிஃபை ஓடிபி கொடுத்துருக்கோம். யுவர் ஓடிபி வெரிஃபைட் ப்ளீஸ் அப்டேட் யுவர் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு கரண்ட் பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு அகைன். கரண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது கம்பெனிலேருந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு. நியூவாக போடக்கூடிய பாஸ்வேர்டு நீங்கள் உங்களுக்கு செப்பரேட்டாக வச்சுக்கக்கூடிய பாஸ்வேர்டு. அதே தான் கீழே வந்து என்ட்ரி பண்ண போகிறோம், நியூ பாஸ்வேர்டு அகைன் அப்படின்ட்டு. நான் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால் நான் எதுவும் டைப் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். கரண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றது கம்பெனிலேருந்து இப்போ உங்களுக்கு மெயிலில் வந்த பாஸ்வேர்டை போடணும். நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ பாஸ்வேர்டு அகைன் அப்படிங்கிறது நீங்கள் எது க்ரியேட் பண்ணிங்களோ நியூவோ அதையே திரும்ப கீழே கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.